எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. வரக்கூடிய 20 நாட்கள்லேருந்து ஒரு 30 நாட்கள் வரைக்கும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் கடன்கள் தீருவதற்கு ஒரு சரியான ஒரு முதல் படிக்கட்டு வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த மகர ராசிக்காரர்கள் ஏப்ரல் மாதம் 2026, அதாவது இப்போ மார்ச்சில் இன்னொரு 15 நாள் இருக்குது, அந்த ஏப்ரலில் இன்னும் ஒரு 15 நாள் இருக்குது, 30 நாள் கணக்குன்னு கூட வச்சுக்கோங்க. அதாவது பங்குனியோட பலன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். பங்குனியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மார்ச் 19 வரைக்குமே, அதாவது மார்ச் 19 உங்களுக்கு வந்து ஒரு நல்ல காலம் தொடங்கிறதுக்கான முதல் படிக்கட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதிலேருந்து ஏப்ரல் 19 வரைக்கும் உங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து 4வது வீட்டில் பெயர்ச்சி. உங்களுடைய வேலை, அப்புறம் உங்களுடைய துறை சார்ந்த சில முக்கியமான வேலையோ இல்லை படிப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சாதகமான பலன்களை வந்து கொடுக்கும். அது கொடுக்கறதுக்கு முயற்சிக்கும், நீங்கள் அதுக்கான ஸ்டெப் எடுக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குது, கதவை தட்டி ஒருத்தர் வந்து லாபத்தை கொடுக்க வராங்க. நீங்கள் கதவை தட்டினா நீங்கள் என்ன பண்ணணும், வந்து திறந்து அந்த லாபத்தை வாங்கணும். ஸோ அந்த லாபத்தை வாங்கணும் அப்படின்னா தான் நமக்கு வந்து லாபம். அதுக்கு நீங்கள் வந்து உழைப்பை கொஞ்சம் அதிகப்படுத்தணும். அதாவது உங்களுக்கு லாபகரமான நாட்கள், இதில் உழைத்தால் மட்டும் லாபம் அப்படிங்கிறது மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட தொழிலில் தொடர்ந்து சிறப்பாக வந்து செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த முன்னேற்றமான காலகட்டத்தை கரெக்டாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு முன்னேற்றத்திற்கான ஒரு படிக்கட்டாகவே அமைகிறது. அதை மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்கள் வேலை தொடர்பான விஷயங்களில் சாதகமான பலன்களை மட்டும்தான் உங்களால் காண முடியும் இந்த காலகட்டத்தில். ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஆனால் அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஒர்க்கை போடணும். சும்மா உட்காந்துட்டு நல்லது நடக்கும்னாலாம் எப்படி, ஏதாவது ஸ்டெப் எடுத்திங்கன்னா அது நல்லதாக நடக்கும். ஆனால் அதுலேயே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது, சின்ன சின்ன ஆப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அது எதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற சில வரைமுறையும் இருக்குது. அதீத பணம் போட்டு பண்ணக்கூடிய தொழில்கள் இந்த டைமில் கொஞ்சம் தவிர்த்துக்கணும். சரி, எது அதீத பணம்? ஒருத்தருக்கு ஒரு விஷயம் அதீத பணம், இன்னொருத்தருக்கு இன்னொரு விஷயம் அதீத பணம். எது வந்து லிமிட்னு நம்ம வைக்கிறது அப்படின்னா, உங்களது கைக்கு மீறி கடன் வாங்குற அளவுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணி இப்போ நீங்கள் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் பார்த்து பொறுமையாகவும் நிதானமாகவும் பண்ணுவது ரொம்ப நல்லது. அதே மாதிரி மற்ற மாணவர்களுக்கும் தங்களுடைய சகாக்களை வந்து ஒரு மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி படிப்புலையும் சரி போட்டியிலையும் சரி மனப்பான்மை வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கிட்டு படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான முடிவு வெற்றி அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் போட்டி இருக்கணும். உங்களுக்கு விளையாட்டுத்தன்மை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டத்துலேயும் சரி உங்களுடைய ஜாதகத்துலேயும் சரி படிப்பு வந்து உங்களுக்கு போட்டி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான முயற்சிக்கான அவுட்புட் கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு படிப்பு வந்து எப்பவுமே கை கொடுக்கும். மகர ராசி பொறுத்தவரைக்கும் படிப்பு கை கொடுக்கும். வேறு மதத்தில் திருமணம், வேறு ஜாதியில் திருமணம், வேறு நாடுகளிலிருந்து வருமானம், இந்த மாதிரி உங்களுக்கும் இருக்கக்கூடிய இடத்திற்கும் பூர்வீகத்துக்கும் ஒன்றும் பெருசாலாம் செட்டு இருக்காது. ஆனால் வெளியிலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் இருக்கும். வருமானமாக இருக்கட்டும், வருமானமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் அமையும். அதனால் உங்கள் கூட இருக்கக்கூடிய வந்து உங்களை மைண்ட் டைவர்ட் பண்ணாலும் படிக்கிறதுல கவனம் செலுத்துங்க. அதோட எண்டு வந்து சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு அதுக்கான முடிவு வந்து சிறப்பாக இருக்கும். இந்த மாதத்தில் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பொதுவான சாதகமான முடிவுகளை எதிர்பார்க்கலாம். அதே போல் நெருப்பு, அப்புறம் மின்சாரம், இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருங்க. உங்களோட இல்லற வாழ்க்கைக்கு சாதகமான பலன் வந்து இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கும். மனைவிக்கிடையே கணவனுக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த நாவடக்கம் தேவை. தேவையில்லா சந்தேகங்கள் இந்த டைமில் வரக்கூடாது. தேவையில்லாத சந்தேகங்கள் பெருசும் படுத்தக்கூடாது. அது வந்து ரொம்ப பெருசாக உங்களை வந்து மைண்ட் டைவர்ட் பண்ணி விட்ரும். அதனால் அதை கொஞ்சம் கவனமாக இது பண்ணுங்கள். நெருப்பு மற்றும் மின் சாதனங்கள் ஏற்படும் போது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதை வந்து நீங்கள் வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அது சார்ந்த விஷயங்களை நீங்கள் கை வைக்கிறதுல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மெக்கானிக்கை கூப்பிடுங்க, எலக்ட்ரிஷியன்ஸை கூப்பிடுங்க. நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் ரொம்ப நீங்கள் அப்படியே ஸ்டண்ட் காட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுறது ரொம்ப நல்லது. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் அடுப்பு விஷயங்களில், கேஸ் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு எச்சரிக்கையாக அந்த விஷயத்தையும் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த மாதம் உங்களுடைய காதல் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நல்ல விஷயங்களாக அமையும். காதல் கைகூடி வரக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையுதுங்க. அதே போல் நிச்சயதார்த்தம் அல்லது திருமணத்தை வந்து முன்னேற்றுவதற்கான ஒரு முயற்சி இப்போ வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதத்தில் வந்து சாதகமான பலன் தரும். இப்போ வந்து ஒரு நிச்சயதார்த்தத்துக்கோ இல்லை கல்யாணத்துக்கோ ஸ்டெப் எடுக்கிறீங்க, காதல் விஷயத்தை வீட்டில் சொல்ல ஆரம்பிக்கிறீங்க, நிச்சயதார்த்தத்துக்கு ஸ்டெப் எடுக்கலாம்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு ஸ்டெப் எடுப்பதற்கான ஒரு அற்புதமான மாதம். ஆனால் அதே இந்த மாதத்தில் நடைமுறைக்கு வருமா அப்படின்னா 110% நடைமுறைக்கு வரும். மற்றபடி ஸ்டெப் எடுக்கலாம். அதே போல் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து சராசரி பலன் தான் இருக்கும். திருமண வாழ்க்கையில் உங்களுடைய வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. திருமண வாழ்க்கையில் புதிய பிரச்சனைகள் எதிர்வதற்கான வாய்ப்புகள் குறைவு. இருந்தாலும் பழைய பிரச்சனையை வந்து நீங்கள் வந்து
சூடேற்றி அதுக்கு ஒரு உயிர் கொடுத்து அதை வந்து ஒரு முயற்சி பண்ணி அதை வந்து ஸ்டாப் பண்ணாமல் அதை வந்து பெருசு பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும். அதனால் அதை கொஞ்சம் கவனமாக இது பண்ணுங்கள். செல்வத்தின் கிரகமான குரு பெயர்ச்சி சராசரி பலன்களை தான் தருது. அதாவது நீங்கள் ஸ்டெப் எடுத்தால் தொழிலில் லாபம் உண்டு. ஆனால் நார்மலாகவே நீங்கள் சும்மா இருந்தாலும் வரக்கூடிய வருமானம் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு சராசரியான பலன் தான், எப்பயும் போல தான் இருக்கே தவிர உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு லக்கு அடிக்கிறது மாதிரி ஒரு பலன் வந்து இந்த டைமில் உங்களுக்கு கிடையாது. ஸோ அதனால் அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுப்பாகவும் நிதானமாகவும் இருந்தால் ரொம்பவே நல்லதுங்க. அது எப்படி இருந்தாலும் அது கூடிய விரைவில் சரியாகிக்கும். உங்களுடைய சேமிப்பு, நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் ரிஸ்க் எடுக்க மாட்டீங்க, முன்னாடி எல்லாத்துலேயும் சேமித்து வைப்பீங்க. அந்த மாதிரி சேமிப்பு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆள் நீங்கள். அப்படி அற்புதமான சேமிப்பில் உங்களுடைய பார்வை இருக்கிறதுனால சேமித்த விஷயங்கள் மிகவும் உதவிகரமாக இருக்க போகுதுங்க. உங்களுடைய உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு அதுக்கு வந்து ஒரு பாதுகாப்பாகவும் நீங்கள் வந்து சேமித்து வச்ச பணமோ அல்லது சின்ன விஷயங்களோ வந்து உங்களுக்கு உதவும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. கொஞ்சம் அந்த மது பழக்கமோ இல்லை புகைப்பிடித்தல் பழக்கமோ இருந்தால் அதெல்லாம் விட்டுருங்க, தவிர்த்துருங்க. வெளி உணவு பழக்கத்தையும் தவிர்த்துருங்க. சனியினுடைய பலம் பொதுவாக எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் உங்களுக்கு வந்து தடுத்துரும். ஸோ அதனால் அதுலேயும் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. சூரியன் பொதுவாக எந்த நோயையும் ஊக்குவிக்காது. சூரிய பகவான் வந்து உங்களுக்கு எந்த நோயும் ஊக்குவிக்காது. அது கிரகத்தினுடைய அமைப்பை நீங்கள் நார்மலாகவே புரிஞ்சிக்கலாம். இப்போ சூரிய பகவானை காலையில் வணங்குறவங்களுக்கு உடல் ரீதியான உபாதைகள் வராது அப்படிங்கிறது அந்த காலத்துல வந்து ஐதீகமாக இருக்குது. கட்டத்திலேயும் சூரியனுடைய ஒரு விஷயம் வந்து வலுவாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எந்த நோயும் வந்து எதிரொலிக்காது, ஊக்குவிக்காது. அதே மாதிரி மாறாக அதை தானே தடுக்க முயற்சிக்கும். அதை வந்து அதே வந்து தடுத்து அதை வந்து சரி பண்ண முயற்சிக்கும். இதனோட முக்கியமான விளைவு என்ன அப்படின்னா, உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ப உங்களுடைய ஆரோக்கியம் வந்து நன்றாக இருக்கும். முன்னாடி சொன்னது தான், உணவை வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக வெளி உணர்வு தவிர்த்துக்கணும். ஆரோக்கியத்தில் நன்றாக இருக்கும். இருந்தாலும் கவனம் வந்து உணவுலேயும் சரி, கெட்ட பழக்கங்களை தவிர்த்துட்டு நல்ல உணவுகளை எடுத்துக்கணும். வீட்டு உணவுகளை அதிகமாக பயன்படுத்தணும். ஸோ உங்களுக்கு வந்து என்ன பண்ணாலும் வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். கொழுப்பு சம்மந்தப்பட்ட உபாதைகள் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். சோம்பேறித்தனங்கள் கொஞ்சம் அதிகம். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தி எக்ஸசைஸ் அது மாதிரி பண்ணுங்கள். பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ப உங்களோட உடல் நலம் நன்றாகவே இருக்கும். ஸோ பழக்க வழக்கத்தை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிட்டு அப்படின்னாவே போதுமானது. விழிப்போடு இருக்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்க முடியும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் சுறுசுறுப்பாகவோ கொஞ்சம் நீங்கள் அதில் ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னாவே உங்கள் ஆரோக்கியம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்டேஜில் நீங்கள் வந்து கொண்டு வந்துடலாம். சரி சார், இந்த ராசிக்காரர்கள் வேறு எதில் கவனமாக இருக்கணும்? முன்னாடியே சொன்னதான், மின் சம்மந்தப்பட்டது, நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே போல் வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்னா பழைய பிரச்சனையை தூண்டக்கூடாது. புது பிரச்சனைகள் எதுவும் வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி. பழைய பிரச்சனைகள் நீங்கள் வந்து பெருசு பண்ணாத வரைக்கும். அதே போல் தொழில் ரீதியான விஷயங்களில் கவனம் செலுத்துங்க. உழைத்தால் வருமானம் தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டமாக அமையுது. அதே போல் பறவைகளுக்கு, விலங்குகளுக்கெல்லாம் உணவு கொடுங்க. மாட்டுக்கெல்லாம் உணவு கொடுங்க. மாட்டுக்கெல்லாம் வாழைப்பழம் அது மாதிரி ஏதாவது கொடுங்க. உங்களால் முடிஞ்ச உணவு பழங்கள் ஏதாவது கொடுங்க. கீரை மட்டும் கொடுக்காதீங்க. அதே போல் இந்த ராசிக்காரர்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ஸ்டெப் எடுப்பதற்கு அற்புதமான ஒரு காலகட்டம். காதல் வாழ்க்கையில் அற்புதமான காலம், தாம்பத்திய வாழ்க்கையில் அற்புதமான காலகட்டம். இருந்தாலும் நிச்சயதார்த்தம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸு, கல்யாணம் அதெல்லாம் வந்து இந்த மாதமே நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து ஜாதகத்தை பார்த்து தனிப்படையான ஜாதகத்தை செக் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து வைக்கணும். அப்படி உங்களுக்கு ஃபுல்லாக செக் பண்ண அப்படின்னா உங்களுக்கு பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், உங்களுடைய ஜாதகத்தை கீழே இருக்கக்கூடிய ஒரு கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான டீட்டெயில்ஸ் A to Z வந்து கம்ப்ளீட்டாக சொல்லிடுவாங்க. அதே போல் இந்த ராசிக்காரர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கோங்க. எந்த ஒரு ராசிக்காரர்களாக இருந்தாலும் எதை செய்துவதற்கு முன்னாடியும் ஒரு டைம் வந்து இறை வழிபாடு தேவை. அதுலேயும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவை. குலதெய்வ வழிபாடு பண்ணக்கூடிய எந்த ஒரு ராசிக்காரர்களுக்கும் தோல்வி என்பதே கிடையாது. தோல்வியை வந்து தூக்கி எறியணும் அப்படின்னா குலதெய்வத்தை ஃபஸ்ட்டு வணங்கணும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து மைண்டில் ஞாபகம் வச்சுட்டு பண்ணுங்கள். வரக்கூடிய காலங்கள் எல்லாமே வெற்றியாக அமையுது. அதே போல் ஒரு முக்கியமான விஷயம், இந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்தை சொல்லிட்டேன். எது வந்து உங்களுக்கு அமையும் அப்படின்னா, நிலபலன்கள் வாங்குவதற்கு ஒரு அற்புதமான காலகட்டம். வண்டி வாங்குவதற்கு, வாகனங்கள், வண்டி இதெல்லாம் அமைகிறதுக்கு ஒரு நல்ல காலகட்டம். அதே போல் தொழிலில் முன்னோடியாக இருக்கக்கூடிய உங்களுடைய ஆசானாக இருக்கட்டும், உங்களுடைய நண்பராக இருக்கட்டும், யாரோ ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட நீங்கள் கொஞ்சம் பணிஞ்சு நடந்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. உங்களுக்கு ஏற்கனவே வந்து ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்துட்ருக்காங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும். தொழிலில் நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உழைத்தால் நன்மை உண்டு, உழைத்தால் லாபம் அதிகமாகவே உண்டு. அதை மட்டும் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் நிறைய பேர் வந்து நிறைய சந்தேகங்கள் கேட்டுட்ருக்கீங்க. அது எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா வந்து அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சொல்ல போகிறோம். அதுக்கெல்லாம் நம்ம ஃபஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அதே போல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பரே கொடுத்துருக்கோம். ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பரே ஓடிட்டுருக்கும். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களோட ப்ராப்ளத்தை சொல்லி நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம்.
என்ன சார் வந்து என்னென்ன டீட்டெயில் வேணும் அப்படின்னா, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இது 3 மட்டும் கொடுங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிடுவாங்க. அதற்கு பிறகு வந்து நீங்கள் இனி நடக்கக்கூடிய காலகட்டங்கள் நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்குவீங்க. அந்தளவுக்கு வந்து தத்ரூபமாக எல்லா விஷயத்தையும் வந்து கிளியராக கட்டாக சொல்லுவாங்க. உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு முன்னாடி நண்பர்களே.